ரீசெண்டா தக் லைஃப் ஆடியோ லான்ச்ல சின்மயி பண்ண முத்தமலை சாங்கை கேட்டு திடீர்னு ஒரு கூட்டம் தீவிர ரசிகரா மாறி ஸ்டேட்டஸ் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப நாள் கழிச்சு இவங்க பாடினதுதான் வைரலா போயிட்டு இருக்கு. பட் பல பேருக்கு இவங்க இத்தனை நாள் பாடாம இருந்தது ஏதோ ரிட்டையர்ட் ஆகி இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க பேன் ஆனதுனாலதான் இவங்க பாடாம இருக்கிறாங்க. ஆமா, இவங்கள தமிழ் இண்டஸ்ட்ரியில பேன் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்றத இப்போ ஒரு சின்ன டீடைலா சொல்றேன். வித்வுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2018 மீ டூ அப்படின்ற ஒரு இயக்கத்துல முன்னணி குரலா இவங்களோட ஒரு குரலும் இருந்திருக்கு. அப்படி ஒரு தடவை டப்பிங் யூனியன்ல தலைவரா இருந்த ராதா ரவி மேல பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டு கொடுத்த 2 பெண்களுக்கு ஆதரவா இவங்க குரல் கொடுத்திருக்காங்க. அதோட இவங்களுக்குமே கவிஞர் வைரமுத்துவால பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதா வெளிப்படையாவே பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி மீ டூ அப்படின்ற பேர்ல இண்டஸ்ட்ரியில இருந்த எல்லாருமே தனக்கு நடந்த ஒரு பாலியல் பிரச்சனைகள் அதெல்லாத்தையுமே அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்னதான் இவங்க அவங்களுக்கு நடந்ததை வெளிப்படையா சொன்னாலும் பலர் இவங்களை எதிர்த்தாங்க. ஆதாரமே இல்லாம பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஈவன் நெட்டிசன்ஸ் மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களே இவங்களை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த நிலையில தான் இவங்களை டப்பிங் யூனியன்ல இருந்து வேற நீக்கிட்டாங்க. எதுக்குடா இவங்களை சம்பந்தமே இல்லாம டப்பிங் யூனியன்ல இருந்து நீக்கினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, மெம்பர்ஷிப் ஃபீஸ் கட்டல, அதனால யூனியன்ல இருந்து தூக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க யூனியன் சைட்ல இருந்து. ஆனா இதுக்கு சின்மயி சைட்ல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100 ரூபாவோ 120 ரூபாவோ தான் நான் கட்டல, அதுக்கு என்னமோ என்ன யூனியன்ல இருந்து தூக்கிட்டாங்க. பட் சில பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாருமே அவங்களோட லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கொடுத்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் மெம்பர்ஷிப் ஃபீஸ் கட்டல அப்படின்றதுனால நடக்கல, நான் காட்டி கொடுத்த சில பெரிய தலைகளால தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஓப்பனா பேசியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தாலேயே இவங்களை பேன் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. இத்தனை வருஷம் பல வருஷமா அப்படியே அவங்க காணாமையும் போயிட்டாங்க. நம்ம மக்களும் அப்படியே மறந்துட்டாங்க இவங்கள. ஆனாலும் இவங்க யூனியனை தாண்டி பல வேலைகளை வெளியில பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு 96ல காதலே காதலே சாங்க பாடி இருந்திருக்காங்க. லியோல த்ரிஷாக்கு டப்பிங் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல தெலுங்கு படங்கள்ல டப்பிங்கும் பேசிட்டு இருந்திருக்காங்க. பட் இத்தனை விஷயங்கள் இவங்க நடுவுல பண்ணிட்டு இருந்தாலும் பழைய ரீச்சை அவங்களால கொடுக்கவே முடியல. ஆனா இந்த தக் லைஃப் ஆடியோ லான்ச் இவங்களுக்கு ஒரு தரமான கம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். இத்தனைக்கும் இந்த முத்தமலை சாங்க படத்துல அவங்க தான் பாடி இருந்தாங்க. பட் ஸ்டேஜ்ல இவங்க பண்ண வெர்ஷன் வேற லெவல் வைரல் ஆயிருச்சு. உடனே நம்ம பசங்க எல்லாம் இவங்க எங்க இருந்தீங்க, இத்தனை நாள் ஏன் பாடல, என்னதான் ஆச்சு உங்களுக்கு அப்படி இப்படின்னு கேட்டி பல கேள்விகளை சோசியல் மீடியால பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன ஒரே டவுட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தனை வருஷத்துல இவங்க எவ்வளவோ பாடல பாடி இருக்கிறாங்க பேன் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம். பட் இப்போ இந்த ஜென்சி பசங்க எல்லாரும் இவங்க பண்ண இந்த முத்தமலை சாங்கு கேட்டுட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் இவங்க வந்து ரிட்டையர் ஆகிட்டு பாடாம இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ரிட்டையர்ட்லாம் ஆகல, பேன் ஆனதுனாலதான் பாடல. அதுக்கான ரீசனையும் நான் சொல்லிட்டேன். ஆனா இதையும் தாண்டி ஒரு கேள்வி ஒண்ணு சோசியல் மீடியால பரவலா கேட்கப்படுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேன் பண்ண சின்மயிக்கு திரும்ப ஒரு மேசிவான அட்டென்ஷன் கிடைச்சிருக்கு. அதனால இப்போ ராதா ரவி என்ன பண்ண போறாரு, இண்டஸ்ட்ரிக்குள்ள இவங்க திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கே நிறைய இவங்களுக்கு கிடைக்கிற இந்த ரீச்சுக்கு அப்படின்ற மாதிரி பேசப்படுது. பழைய விஷயங்கள் திரும்பவும் கிளறப்படுது. இதுக்கு என்ன நடக்க போகுது இண்டஸ்ட்ரிக்குள்ள அப்படின்றது தான் தெரியல. சோ இப்போ நீங்க சொல்லுங்க, சின்மயிக்கு நடந்தது நியாயமா, சின்மயிக்கு இப்ப கிடைக்கிற இந்த வரவேற்பு ஒர்த்தா அப்படின்றது எல்லாத்தையும் உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்றீங்க. இந்த மாதிரி இன்னும் பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.